எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பொய்கள் இருக்கோ அது மாதிரி அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு நடுவுலையும் பொய்கள் இருக்கு. பசங்க அதை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அம்மா அப்பா என்ன பொய் சொல்றாங்க உங்ககிட்ட? ஒரு தடவை ஷாப்பிங் போட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் என்னை தூங்க வச்சுட்டு போயிட்டு வந்துட்டாங்க. ஆமா, இது உங்க வீட்ல மட்டும் தான் நடக்குது. வந்தா கொஞ்சம் தொந்தரவா சட்ட கீழே செக்ஷன் எதுன்னு தான் பார்ப்பான். ஸோ அதனால மேக்ஸிமம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுது. உன்னை தூங்க வச்சா ஒரு 1000 ரூபாய் மிச்சம். நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஃபோன் எடுத்து பார்ப்பார் சார். ஓ அதுவா? நைட்டு 12 மணி 1 மணி ஆறையும் ஆகும். அப்பா தான் பார்ப்பார் சார். இவருக்கு இதான் வேலை. நான் ஆஃப் பண்ணு சொல்லினே இருப்பேன் சார். ஒரு ஆஃபே பண்ண மாட்டார். விளங்கும்டா. சோஷியல் மீடியால எல்லாம் வீடியோவா பாக்குறீங்க. லடி ராஸ்கல். ரீல்ஸ் பார்க்குறியா? ரீல்ஸு முன்னாடிலேருந்து ஸ்க்ரீன் டைம் பார்த்து கொஞ்சம் தூங்குறதுல பிரச்சனை இருக்குன்றதால அகைன் அதனால ஸ்க்ரீன் டைம் அவாய்ட் பிரச்சனை பண்ண என்ன முடியல. இன்க்ரீஸ் பண்ணோம்னு தொடர்ச்சி அதிக ஸ்கிரீன் டைமுக்கு போறீங்களா? ஆனா மறுநாள் என்ன சொல்லுவாரு? பார்த்தேன்னு சொல்லுவாரா இல்ல நான் பார்க்கலன்னு சொல்லுவாரா? சார் நான் கேட்டா என்ன சொல்லுவாருன்னா அந்த டைரக்ஷன் ஆகலன்னு சொல்லுவார். என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு. ஆக்சுவலி இது நவீன இன்டெலிஜென்ஸ். அப்பா வந்து ஆஃபீஸில் இருப்பார் சார். நான் ஃபோன் பண்ணுவேன் அப்பாவுக்கு. எதுவுமே கேட்காது. காற்று சத்தம் வண்டி சத்தம் எதுவுமே கேட்காது. எவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்டர். பின்னாடி வந்து மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாம் பின்னாடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவர் சொல்லுவாரு இல்ல நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் வண்டியை நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கேன். அதான் எந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிருவேன். இதெல்லாம் உங்க அம்மாக்கள் தான் கண்டுபிடிக்கிறாங்க. பின்னால மிஷின் சத்தம் ஓடுதா காத்து சத்தம் கேக்குதான்னு மகள்களே கண்டுபிடிச்சிருதுங்க. சோலி முடிச்சு. அவங்க ஒருவேளை நீங்க சொல்றீங்க இல்லப்பா லேட் ஆகும்பா வேலை இருக்கு அப்பாக்கு அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க? பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு. உங்கள் ஃப்ரெண்டு கூட போகும்போது மட்டும் நீ கரெக்டாக வர, நாங்களாம் போகும்போது எல்லா விஷயத்தையும் வரலாறு போல பேசுவோம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இப்போ நாங்க ஊருக்கு போறோம். அவர் சீக்கிரமாவே வர மாட்டாரு. இப்போ 4 o'clock ட்ரெயின்னா 6 o'clock வருவாரு. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சும் போறாருன்னா 4 o'clockனா ஆன் டைம் ட்ரெயின்ல 4 o'clock இருப்பாரு. இப்ப அம்மாக்களே என்ன பண்றாங்கன்னா இந்த அப்பா எப்போ வருவாங்கன்னு கேளு அப்படின்னு போனை போட்டு பிள்ளைகிட்ட தான் கொடுக்குறாங்க. புட்டு வைக்கிறேன். உண்மை சார், உண்மை, அதுதான் உண்மை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. வேற என்ன பொய்யெல்லாம் சொல்றாங்க அப்பா அம்மா? காலையில எந்திச்சு வாக்கிங் போறேன்பாங்க. காலையில எந்திச்சு கேட்டா பைக்லயே கூட்டிட்டு போய் பைக்ல இருந்து இறங்காமே வாக்கிங் கூட்டிட்டு போவோம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். அப்புறம் போய் இது பஜ்ஜி போண்டா டொங்கு எல்லாம் வாங்கிடுவாங்க. பைக்லயே வாக்கிங் போன ஆள் நீங்க தான் நினைக்கிறேன். நீங்களா யாருடா? அப்பா சண்டே எப்பயாச்சும் நான் கேட்பேன் பீச்சுக்கு போகலான்னு. அவர் வந்து காலை கேட்டா இது சாப்பிட்டு போகலான்னு சொல்ல. சரி மதியானமே ஆயிடும். இது சாப்பிட்டு போகலான்னு சொல்லுவார். கன்றாவிய 4 3:30 ஆயிடும். வெயில் அடிக்குது அப்புறமா போகலான்னு சொல்லுவார். 6 o'clock ஆயிடும். இருட்டிடுச்சு போனா நீ விளையாட முடியாது, இருட்டா இருக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அடுத்த சண்டே போகலான்னு சொல்லுவார். மறுபடியும் முதல்ல இருந்தா. எனக்கு அண்ணா இருக்காங்க சார். அன்னைக்கு என்னை விட்டு மட்டும் தனியா அவங்கள கூட்டிட்டு போய் ஃப்ரைஸ் பர்கரு ஜூஸ் லிஸ்ட் பெருசா போய்க்கிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் மம்மிக்காக. எங்க வீட்ல கேலரிஸ் எடுத்து பார்த்தா நல்லா அண்ணனை கூட்டிட்டு போய் மட்டும் வாங்கி தந்திருக்காங்க. ஒரே குஷ்டமப்பா. குஷ்டமா இது கஷ்டம். கேக்குறேன் ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. யாரை ஏமாத்த பாக்குறீங்க? விட்டா கோர்ட்ல கேஸ் போட்டு டாக்குமெண்டே ப்ரொடியூஸ் பண்ண முடியும். முடிச்சு ஜெயில போடு. ஏன் பையனுக்கு மட்டும்? சார் அப்பா கிட்ட சொன்னா அவர் கேஸ் போடுவாரு. அது எப்பறா முடியும்? அப்பா அட்வொகேட் தான போடு. அவரே அட்வொகேட் தானா? ஆளு கையிலே இருக்காமே. சூப்பர் சார். அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் சார். என் சன்னு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எனக்கு வாங்கி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னான். என்னென்ன சொல்றோம்? வேற ஸ்கூல் படிக்கிற அவன் வேற ஸ்கூல், அதனால கூட்டிட்டு வரும்போது வாங்கி கொடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன சொல்றேன் இப்ப சொல்ற உண்மைய அப்பயே சொல்ல வேண்டியதுன்னா எதுக்கு டிராபிக்னு சொல்லணும்? அப்படியே ஹோட்டல் போனாலும் 2 இட்லியை தவிர்த்து வேற எடுக்க மாட்டான். அவ வந்து வீட்ல வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு தான் சொல்லுவா. அவ அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. ஹோட்டல் போனா வெறும் இட்லி தான் சாப்பிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். ஆனா நான்வெஜ் ஹோட்டல்ல என்ன பிரியாணி சாப்பிடுவேன்ல. சாப்பிடுவல.
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால கூட்டிட்டு போறாங்களா? எனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டே இல்லையா? அப்ப நான் மட்டும் நான் இழுத்தவாளா? இல்லையா எங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் டே இருக்கு. 5th எனக்கு ஃபர்ஸ்ட் டே இருந்துச்சுதான். அப்ப என்ன கூட்டிட்டு போகல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சார் அதுதான் அவன் கேட்டதுனால அழைச்சிட்டு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேச. நான் எத்தனை தடவை கேட்டேன் தெரியுமா? அப்ப என்ன கூட்டிட்டு போனீங்களா? நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஃபர்ஸ்ட் ஒரே வாட்டி கேட்டதுக்கே கூட்டிட்டு போயிட்டேன். ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பையன். சாப்பிட்டாலுங்க சும்மா இருக்கணும். அத போட்டோ எடுத்து நான் இல்ல சார். கைய வச்சு ஒண்ணு இப்படி எடுத்துக்கணும். இல்லனா இப்படி எடுத்துக்கணும். இப்பவே கண்ணை கட்டுது. இப்படி இருக்கு. இந்த இடத்துல அண்ணா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. அது எப்பறா நான் சதந்தறது இவங்க எடுக்கறாங்க. எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேன். சரி அவனை கூட்டு போனீங்க. இருந்துட்டு போட்டோம். வரையில ஒரு 2 சிக்கன் இப்படி நம்மால் பின்றேன். லாயருக்கு வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ தவறுங்க. நான் என்ன சார் எனக்கு வந்து ஆர்டர்லாம் பண்ண தெரியாது சார். இது எங்க அப்பா இது உலக நடிப்புடா சாமி. ஆக்சுவலா நீங்க அமைதியா இருக்கதா உங்களுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இங்க உட்கார்ந்ததே தப்பு. நீங்க ஒரு வாய் திறந்தா நீங்க 10 பாயிண்ட் வருது. முடியல. படிக்கும் போது கூட சார் நம்ம ஒரு 4 லைன் சொல்லி கொடுத்தா அதுல ஒரு 100 டவுட் வரும். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. எனக்கு அப்படியே டென்ஷன் டவுட் தான வருது. நியாயம் தானே. நான் என்ன டவுட் வரவனுங்க அறிவே. நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற. அந்த மாமா கேக்க விட மாட்டாங்க. ஐயய்யா. ரேஸ் ஆன்ஸ் பண்ணா ஒயர் ரேசிங் ரன்ஸ் கீப் ஹேண்ட்ஸ் டவுன்ன்றாங்க. நினைச்ச மாதிரியே ஸ்டீரிங் திருப்பி விட்டானே. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வருது பாருங்க கோவம். எனக்கே வருது. தலைவரே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. அந்த மிஸ்டர் கேக்க விட மாட்டாங்க. யாரிடதான் யார கேக்குறது? மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. என்னது இது? ஹெல்மெட்டோட வந்திருக்காங்க பார்த்தா டாடியா வந்து இன்னைக்கு பூரா விட மாட்டான். 2 பேரும் நல்லா என்ன விட்டுட்டு ஷாப்பிங் எல்லாத்தையும் போயிட்டு வருவாங்க. ஆஹா இது வேறயா? கேட்டால தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அவரை தேவசம் பண்ணிட்டு வந்தோம். உன்னால என்ன பண்ண முடியுமா அத பண்ணி. சாமி கூப்பிட்டது சார். இப்பவே கண்ணை கட்டுது. ஒரு டாகி கேட்டேன், நீ சின்ன குழந்தையா இருக்க, இப்போ உனக்கு பொறுப்பு வராது, இப்போ நம்ம பெரிய பொண்ணு ஆயிட்டதுக்கு அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். இஸ் இட்? எனக்கு தெரியும் அவங்க வாங்கி தர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு நாயே பிடிக்காது. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சின்ன பிள்ளை இருந்தப்ப இந்த போய் இப்ப நீ பெரிய பொண்ணாயிட்ட. பெரிய பொண்ணா நீங்க? ரொம்ப குஷியோ. எனக்கு நாய் பிடிக்காது. இவளை வச்சுட்டு மெயின்டைன் பண்றதே பெரிய விஷயம். கூட இன்னொரு நாய் எல்லாம் எனக்கு கூட இன்னொரு நாயா? நக்கல்யா அவனுக்கு. என்னங்க? இன்னொரு நாயின்னு சொல்லல. கடைசி வரைக்கும் நம்ம என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களே. நாயை மெயின்டைன் பண்றது கஷ்டம். அது இல்லாம எனக்கு பெட் அவ்வளோ பிடிக்காது. சத்திய சோதனை. தங்கச்சியும் நானும் வந்து விளையாடிட்டு இருப்போம், ஏதா பூச்சி பூச்சின்னு சொல்லி வந்து அப்பா பாஸ்பேக் ஆரம்பமா? ஆமா. நம்ம ஊர் என்ன பண்ணுவாரு, சரி ரூமுக்கு போய் பெரிய பூச்சி இருக்கு நஷ்டு வரேன்னு சொல்வாரு. பேயில போமா. ஆனா நாங்க வெளில ரொம்ப நேரம் ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருப்போம், வரவே மாட்டோம். தாய் பாசத்துல உள்ள போய் பார்த்தா ஏதாவது நோண்டிட்டு இருப்பான். அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. சார் ஆஃபீஸ் ஒர்க் இருக்கும் ஆக்சுவலி. செக்கில ஆட்ன சுத்தமான உருட்டு. ஸோ அப்போ மேனேஜர் கிட்ட இருந்து ஃபோன் வந்திருக்கும். நான் ஒரு ப்ரெசன்டேஷன் அனுப்ப வேண்டியது இருக்கும். தம்பி ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேச. குடும்பத்துக்குள்ள சம்சாரியா ஆயிட்டோம்னாவே நம்ம டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் அதுல தாண்டினது தான் அது. பயப்பிடிச்சிட்டான். நாங்க எப்பவுமே கார்ட்டூன்ஸ்லாம் பார்க்க மாட்டோம். சரி இந்த மாதிரி ஆஃபீஸ் சீரியஸ் அந்த மாதிரி ஏதாவது படம்டா பார்ப்போம். ஓ அப்படியே விஷயம். அப்போ கூட ரூமுக்கு போய் அப்படி நியூஸ் பார்த்தா என்ன என்னதான் செய்ய?